டைமே ஸ்கூல்ல தான் இருக்கணும். பாத்தீங்களா இவ நர்ஸக்கா என்ன சொல்றாங்க, மா உன் வயிறு பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா அப்படிங்க. அந்த உடனே புள்ளைய டார்ச்சர் பண்ணாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் யூனிஃபார்ம் போறப்ப 3 பேராப்ப திரும்ப டெலிவரிக்கு சொல்றேன் 4 பேரா திரும்ப வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். அது பயமா முடியல. ஆபரேஷன் பண்ணி தாயும் செய்யும் நலப்படுத்தி நமக்கு வந்து காப்பாத்துறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். வீட்டுக்கே நீ போக கூடாதுன்னு சொல்லி இப்ப ஆம்புலன்ஸ் வர வச்சு போன் அடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் சார் அந்த அட்டை என்ன நடக்குது அப்படின்னு. அதுதான் சொல்லலாம். இவா கிளம்பிட்டாங்க. செகண்ட் டே இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு 2 பேரும். வேணாமா போகணும்டா. அம்மா ஸ்கூல் தான் உட்காந்துக்கிறேன். அப்படி நேற்று போனாங்க சாயங்காலம் காலைல அழுவிட்டே தான் உள்ளே போனான். இப்போ இன்னைக்கு அழுவாமல் ஒரு வந்துட்டு வந்தான் டீச்சர்ட்டு. இப்போ காலையில் ஆரம்பிக்கிறான். போனுங்க. இப்போ போயிட்டு சிவாவை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு ஃபுல்லாக எங்கள் கூட ஸ்கூல்லே உட்காந்துருப்பா. நீ ஃபுல்லாக சாயங்காலம் ஏன்ப்பா அங்கே பாரு சாயங்காலம் வரை அங்கேயே இரு. அம்மா அவங்க கூட இருப்பா. சரி வாங்க கிளம்பலாமா? சரி. அதனால நான் ஏற்றுப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வருத்தமாக வரேன். நான் அதுதான் என்ன சொன்னேன், டேட்டா கொண்டு 5ஆவது சேர்த்துலாண்டி நல்லா விவரம் தெரிஞ்சிடும் வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்துக்கலாம். நான் கேட்க மாட்டேங்கிறான். 5ஆவதுனா செவரேறி குதிச்சா ஓடியாந்துருவான். இப்போ இருந்து பழகினாதான் செக்கப் போகிறேங்க. அவன் முன்னாடி சொன்னா அப்புறம் அவன் அழுவான். நானும் வரேன் ஸ்கூல் போக மாட்டாமா. அதனால தான் அவன் முன்னாடி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலா. நான் தெரியாமல் வாய விட்டேன் ஃபஸ்ட்டு. நான் போக முடியாதுட்டான். இப்போ போய் அழுவிட்டே போகிறான். வீடெல்லாம் எதுவும் எடுக்கல. நான் ஏதோ ஸ்கூலில் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் தூக்கிட்டே போயிட்டு உள்ள அவனை. அப்புறம் எங்கள் இன்னும் ஒருத்தர் தெரிஞ்சான ஒருத்தர் அவரும் அங்கே தான் சேர்த்துருக்காராட்டுக்கு. அவன் குட்டி போய் அவனுக்கு 2.5 வயசு ஆகுது. அவன் உள்ளே போக மாட்டான். அவனை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு போகிறாங்க உள்ள. சரிவா நம்ம போகலாம் கிளம்பா. இந்த வீடியோ எப்படி சிவா பார்த்தானா கண்டிப்பாக உங்களுக்கு கழுவி ஊற்றுவான். நேத்தாவது நான் பார்க்கலாம் அழுவுறத. அதுக்குள்ளே நீ பார்த்துட்டு அழுவ வேண்டியது. வர மாட்டேங்க. வழியிலேயே கூட்டிட்டு போறவங்க நிப்பாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் கிளாஸ் உள்ள போயிட்டேன். பக்கமா அதான் தப்புல கூடவே உட்கார வரேன்னு நினைச்சுக்கிட்டு செம்மையா 10 நாள் அழுவுனாதான் நல்லது. வா போலாம். சரி கிளம்பு. சரி போயிட்டு வந்துடுறேங்க. செக்கப்பு போயிட்டு வந்துட்டாங்க. அது எதுக்குமா குப்பையெல்லாம் வீட்டில் கொடுத்துருக்கேன். புடவையா எதுக்கு அதை அப்படி போட்டுருக்கேன் மறக்கணே. நானும் போயிட்டு எனக்கும் காட்டு வந்தேங்க. எனக்கும் இந்த ஷோல்டர் ஏறினது, 2வது தூக்கமின்மை, நிறைய பிரச்சனை தலைவலி அது இதுன்னு வந்துருச்சு. அதனால எனக்கும் காட்டிட்டு இதே மாதிரி தொடர்ந்து அவர் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. நான் அப்புறம் கேட்டு வந்துட்டு அப்புறம் எங்கள் டாக்டர் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க கொஞ்சம் பற்றி அவங்கள்ட்ட போய் கேட்டு வந்தோம். செக்அப் பண்ணோம். இந்த மாதம் செக்அப் என்னென்ன அப்படின்னு இது பண்ணுறோம். என்ன செக் பண்ணாங்க? அது கூட நான் எந்திரிச்சு எடுக்கணுமா? இவ பிரெக்னென்ட் ஆனா நான் சாவடிக்கிறாங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இவளை உட்கார வச்சு சோறு குழம்பு ஆக்கி போடுறது, பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் போல. சரி என்ன கொடுத்தாங்க டக்குன்னு? ஹாஸ்பிடல்ல என்ன குடி சீக்கிரம் அந்த முட்டாயெல்லாம் இல்லங்க. ஃபர்ஸ்ட் டேப்லெட். இந்த டேப்லெட் சாப்பிடுறதுக்குள்ள மனுஷன் செத்து தொண்டையிலே மாட்டிக்குதுங்க. கரைச்சு கொடு. நான் 2ஆ உடைச்சுதான் போடுவேன். இவரு எத்தனை 5 மாத்திரை 6 மாத்திரை அப்படியே போடுவாரு. நாக்கு உள்ள வச்சு அப்புறம் தண்ணி ஊத்துவாரு. நீங்களாம் எப்படின்னு மறக்காம சொல்லுங்க. நான்லாம் 1 குடம் தண்ணி அப்படியே ஊத்தி போன டைம் வெயிட் ரொம்ப கம்மியாச்சுங்க. அது வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்படி வெயிட் குறைஞ்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு மெஷின் ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னா. இந்த வாட்டி கரெக்டா இருக்கா? இந்த வாட்டி கரெக்டா. ஏன்னா இவ்வளவு போன டைம் கொஞ்சம் சரியா சாப்பிடல. கேட்டா நான் பசி இருக்கல பசிலன்ட்டு இருந்தாலா. அது எவ்வளவு இருக்குன்னாங்க? பிபி 110 இருக்கு. இப்போ 100 இருக்கு. அது நார்மல் தான். நீ எடு 100 to பரவாயில்லங்க. 59 கிலோ இருக்கா. 56ல இருந்து 59 வந்திருக்கேன். ரொம்ப ஆனா வயிறு ரொம்ப உள்ள போன மாதிரி. ஆமா வயிறு வந்து இப்ப துபாய் போயிருக்கு. யாருமே என்ன வயிறு தெரிஞ்சுக்கவே இல்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல எப்படியோ இருக்கட்டும். ஆனா பரவாயில்லங்க இந்த டைம். ஆனா ரத்தம் இதெல்லாம் குறையாம பாத்துக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் குளுக்கோஸ் இனிமே பீட்ரூட் வாங்கி வந்து காய போட்டு வைக்கிறா. மாதுளம்பழம் வாங்கி கொடுத்தா ஆளுக்கு 2 பேர் ஆளு கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி போறாங்க. எப்படி ரத்தம் வரும்? அட்டை ஏன் நனைஞ்சிருக்குன்னு கேட்டாங்க. ஒரு டைம் மழையில ஸ்கேனுக்கு போய் வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா. அதனால நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் சார் அந்த அட்டை ஏன் நனைஞ்சது அப்படின்னு. அதுதான் சொல்லாம விட்டுட்டேன். இல்ல சிஸ்டர் நனைஞ்சிச்சு சிஸ்டர் ஸ்கேனுக்கு போனப்ப அப்படின்னு. சரி ரத்தம் குறையாம பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு. ஐயோ அங்க வந்தவங்களெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பிளட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு அக்கா கிட்ட ரொம்ப நல்லா சொன்னாங்களாட்டுக்கு. அவங்க வீட்டுல யாருமே கண்டுக்கல. அதுக்கே ஃபர்ஸ்ட் 2 பொட்டை
புள்ள அப்புறம் ஒரு பையன். இப்ப திரும்ப நாலாவதா டெலிவரி டைம். நீ எல்லாம் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், வீட்டுக்கே நீ போக கூடாதுன்னு சொல்லி இப்ப ஆம்புலன்ஸ் வர வச்சு போன் அடிச்சு அவங்க ஹஸ்பண்டையும் வர சொல்லி இப்ப விருதாச்சலத்துக்கு அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ரத்தம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாம் ஜாக்கிரதையா எல்லாத்தையும் பாத்துக்கமா. பாவம் பிளட் வேற அந்த டைம்ல கிடைக்காது. ஏன்னா அவளுக்கு ஏ பாசிட்டிவ்ங்க பிளட் குரூப். நான் ஏன் சொல்றேன்னா குழந்தை இருக்கணும். அவங்க மாமியாருமே சொன்னாங்களாம் குழந்தை இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களையும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அக்காவே எடுத்துக்கிட்டு வருது. எதுக்குமே ஒரு ஆள் இருக்கணும் அந்த அக்காவுக்கு ரத்தம் ஏத்த. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்ட் நான் சாயங்காலம் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறாங்களா. ரொம்ப அலட்சியம் குடுக்கறப்ப அந்த அக்கா அப்பவே அபார்ஷன் பண்றேன்னாங்களாம். இவங்க எல்லாரும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி இப்ப பாவம் அந்த அக்கா அழுகுறாங்க. வீட்டுல இருந்து யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அது போல இல்ல கஷ்டமா 5 குழந்தைய பெத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க பாவங்க. நமக்கு உண்மையா அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். அடுத்தது சிவாக்கு போய் கூட்டு வரணும். எத்தனை மணிக்கு? 3:30 போலான் இருக்கேன். இனிமே லேட்டா தான் போறேன். ஸ்கூல்ல தான் இருக்கணும். பாத்தீங்களா இவெல்லாம் வந்து அவனை கலெக்டர் ஆக போறான். கலெக்டர் ஆக போறான். என் மாமா கலெக்டர் ஆக போறாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் சிவாவோட இது எப்படி கொண்டு போனோம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி நேத்து வந்து 1:30 இன்னைக்கு 2 அப்படியே படிப்படியா எடுத்த வேகம் இது கொண்டு போய் விட்டா அவன் ரொம்ப. அதாவது தாய் வந்து அன்பை ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. தகப்பன் தான் போற வழியில வந்து நடக்க விட்டு பின்னாடி பாதுகாப்பா போனா. தாய் என்ன பண்ண இடுப்புல தூக்கி வர வச்சு போய் அங்க போனா என்ன கஷ்டம் எப்படி தாண்டி வரணுங்கிறதே தெரியாத மாதிரி பசங்களை வளர்த்து தாய். கண்டிப்பா அவன் 10th மே மாசம் லீவ் எல்லாம் வீட்லயே இருக்கும். வேலைக்கு போனோம் கொத்தனார் வேலைக்கு கட்டட வேலைக்கு போனாதான் காசோட அருமை தெரியும். ஒழுங்கா படிப்பான். நீ மூடு இல்லன்னா கொஞ்சம் எல்லாம் எச்சில் எடுக்குது. ஏதோ ஒரு வேலை கொண்டு நீ மூடு. அவன் ஏதாவது ஒரு கஷ்டம்லாம் என்னன்னு தெரியும். ஜேசிபி டிரைவர் அப்படிதான் நான் போனேன். வேலையை பாரு. சரி அப்புறம் ஜிம்முக்கு அனுப்பிச்சு விடணுங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். பல்லுகள் விளக்கிட்டு ஒரு 1/2 மணி படிச்சுட்டு ஜிம்முக்கு போகணும். 6 மணிக்கு எந்திரிக்கணும். பாரு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பேசிக்கலாங்க. ஆமா சிவா அடுத்து இது கட் ஆயிடுச்சு. வீடியோ போட்டுச்சு கட் ஆயிடுச்சு. அப்புறமே ஒரு 3 மாசம் தான் போவான். திரும்ப நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தா 2 மாசம் கேப் இருக்கு. ஆமா அழுவ ஆரம்பிக்க போறான். நாங்க எனக்கு ஒரு நியூஸ் ஒரு இது நினைச்சா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. எப்படின்னா நாங்க போறப்ப 3 பேராவும் திரும்ப டெலிவரிக்கு சொல்றேன். 4 பேரா திரும்ப வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். அது நினைச்சா கொஞ்சம் சிவாவுக்கு துணை வருதுன்னு சந்தோஷமா இருக்கு. அந்த அக்காங்கெல்லாம் திட்டினதை பார்த்தா எனக்கு அவங்களே பயமுறுத்துறாங்க. ஒரு அக்காவுக்கும் வயிறு கொஞ்சம் பெருசா இருந்தா நர்ஸ் அக்கா என்ன சொல்றாங்க, மா உன் வயிறு பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா அப்படிங்கிற. அவ்வளவு நீட்டா இருக்கு அந்த தெரியல என்ன காரணம். அதுவும் இல்லாம அடுத்த மாசம் கொடுத்துருக்காங்களாம். அந்த அக்காவுக்கு இப்பவே வயிறுலாம் இறங்கி நீட்டா இருக்கு. அவங்க எல்லாம் பேசிக்க எனக்கு வேற பீதியை கிளப்புதுங்க. ரொம்ப முடியல. ஆபரேஷன் பண்ணி தாயும் செய்யும் நலப்படுத்தி நமக்கு வந்து காப்பாத்துறோம். அவ்வளவுதான். ஆபரேஷனோ நார்மல் டெலிவரியோ எதா இருந்தாலும் ஓகே தான். அதாவது எங்க ஊர்ல என்ன ஒரு பழமொழி இருக்கும், பழுத்த பழம் மரத்துலேவா இருக்கும் அப்படின்ட்டு. நான் டெலிவரிக்கு போயிருந்தப்ப எப்படி உன் புள்ள வலி தாங்க போறாங்க எங்க அம்மாவை கேட்டாங்களா. அவங்களே சொல்றாங்க பழுத்த பழம் மரத்துலேவா இருக்கும் அப்படின்னு. பழமொழி தத்துவம் அப்படிங்கிறாங்க. எனக்குடா என்னடா அப்படின்னு இருந்துச்சு. சிவா வந்தோடனே கண்டுபிடுங்க. வாங்க போலாமா? வாங்க கூப்பிட்டாச்சு வாங்க போலாம். வந்த உடனே புள்ளைய டார்ச்சர் பண்ணாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் யூனிஃபார்ம் கழட்டுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னம்மா புது பேஜா எடுத்து எழுதி ஒண்ணு நான் எழுதுனதுலயே எழுதுறேன். சிவாவுக்கு ஆல்ரெடி ஏபிசிடி தெரியுங்க. பார்த்தா கரெக்டா சொல்லிடுவோம் அது என்ன வார்த்தை அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னும் வந்து எழுதி பார்க்கல. அதுதான் வந்து ரைட்டிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா டீச்சருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு தாங்க பார்த்தா. இப்பதான் மன நிம்மதியா இருக்கு. ஆனா போன் நம்பர் தரல. தரக்கூடாது அது ரூல்ஸா. ஏன்னு கேட்டா எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணாங்க. பாடம் எடுக்கக்கூடாது. என் பையன் என்ன பண்ணிக்கலாம் அது அவங்க ஒர்க்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரிமா. ஸோ அவங்க இப்போ நல்லபடியாக படிப்பான் நல்லா இருப்பான். நீ உன் பாப்பா பாரு சோத்துக்கிற மாதிரி கூட ஸ்கூலுக்கு போவான். ஃபீஸை கட்டணும். என்ன சாப்பாடு ஆக்குறதுனே உண்மையா தெரியலங்க. வீடெல்லாம் கிளீன் பண்ணுங்க. இப்பதான் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பானிபுரிங்க யாரும் வாங்கல. அதுக்குள்ள பானிபுரி கேட்குறான். எங்கள் அப்பா வந்தாருங்க. வந்துட்டு சிவாவுக்கு ஏதாவது முந்திரி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஃபுல்லாக நான் முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றணும் குளிக்கணும் புலம்பிட்டுருக்கேன். சரி அதான் வீடியோ முடிச்சு விட்டு போ அப்படின்னு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய் ஃபேமிலி. பாய்ங்க. எங்கள் சிவா இப்போதான் டம்ளரில் வச்சு தண்ணி உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க.